புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்கள் ஒன்றிணைந்து காகிதங்களை பயன்படுத்தி வித்தியாசமான முறையில் வடிவமைத்த கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா சிலை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் உருவாக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் சிலைகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி காராமணிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஜீவானந்தம் அரசு பள்ளி மாணவர்கள் வித்தியாசமான நுண்கலைகளை பயின்று வருவதுடன் கலைப்படைப்பை உருவாக்க அதிக பணம் தேவையில்லை என்பதை மெய்யாக்கியுள்ளனர். இருக்கும் பொருட்களை வைத்து கலைப்பொருட்களை உருவாக்கலாம் என்று நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணாவின் அறிவுறுத்தல் படி புதிய படைப்புகளை உருவாக்கி சாதனை படைத்து வருகின்றனர் இம்மாணவர்கள். அதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளி மாணவர்கள் ஒன்றிணைந்து வித்தியாசமான முயற்சியை முன்னெடுத்து காகிதங்களை பயன்படுத்தி கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா சிலையை உருவாக்கியுள்ளனர். நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணனின் வழிகாட்டுதல்படி அரசு பள்ளி மாணவர்கள் தென்னை மட்டை, தென்னை குடுவை, டீ கப், காகிதங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு பண்டிகைக்கு ஏற்றாற்போல் பல்வேறு சிற்பங்களை செய்து வருகின்றனர். அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி எளிதில் மக்கும் காகித பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக பழைய காகிதங்களை கொண்டு 12 அடி உயரத்தில் கிறிஸ்துமஸ் மரத்தை வடிவமைத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் மாணவர்கள். எங்கள் ஸ்கூலில் இருந்து கிறிஸ்மஸ் வரப்போதுனால நாங்கள் கிறிஸ்மஸ் தாத்தாவும் கிறிஸ்மஸ் ட்ரீயும் செஞ்சுருக்கோம். கிறிஸ்மஸ் தாத்தா 4 அடியில் செஞ்சுருக்கோம். கிறிஸ்மஸ் ட்ரீ 12 அடியில் செஞ்சுருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லாமல் நான், என் ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸு, சார் எல்லாம் செஞ்சுருக்கோம். அப்புறம் டிராயிங் சாரும் சேர்ந்து செஞ்சதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வேஸ்ட்டு பேப்பரில் செஞ்சோம். அப்புறம் டீ கப்பு, பெயிண்ட்டு எல்லாம் வச்சு செஞ்சோம். நாங்கள் எங்கள் ஸ்கூலில் கிறிஸ்மஸ்க்காக 12 அடியில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயும் 4 அடியில் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவும் செஞ்சுக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் டீச்சர், இந்த ஸ்கூலில் இருக்கிற சார் எல்லாருமே சேர்ந்து செஞ்சது இது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் 20 கிலோ பழைய காகிதங்களை பயன்படுத்தி 12 அடி உயரத்தில் கிறிஸ்துமஸ் மரத்தையும் 4 அடி உயரமுள்ள கிறிஸ்துமஸ் தாத்தா சிலையையும் உருவாக்கி உள்ளதாக நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கு செயற்கை வண்ணங்களை பயன்படுத்தாமல் இயற்கை வண்ணங்களை மட்டுமே பயன்படுத்தி உள்ளதாகவும் ஆசிரியர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஒரு வாட்டியும் நாங்கள் புதுமையாக எதை செய்யணும் முடிவு பண்ணுவோம், அப்போ செய்வோம். அது மாதிரி இந்த வாட்டிக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு 12 அடி உயரத்தில் கிறிஸ்மஸ் மரமும் ஒரு 4 அடி உயரத்தில் கிறிஸ்மஸ் தாத்தாவும் மொத்தம் 20 கிலோ பயன்படுத்திய காகிதம் கொண்டு நாங்கள் செஞ்சுருக்கோம். இதில் வச்சுக்கிற ஒரு பொருளுமே நாங்கள் ஸ்கூலில் இருந்த வேஸ்ட்டு பொருள் தான். பேப்பர், அட்டை, இந்த பெல்லு கூட பார்த்தா டீ கப் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். டீ கப்பில் பெல்லு செஞ்சுருக்கோம். அதுமாதிரி பெயிண்ட் எல்லாமே வாட்டர் பேஸ் தான், நீர் வண்ணம் தான். சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவுக்கு இந்த மரம் நாங்கள் செஞ்சுருக்கோம். மாணவர்களின் இந்த படைப்பை அப்பள்ளியில் பயிலும் மற்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலர் பார்த்து செல்கின்றனர். தேவையற்ற பொருட்களை வைத்து கலைப்படைப்பை உருவாக்கலாம் என்பதற்கு இந்த மாணவர்களின் கலைப்படைப்பே சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. ஏற்கனவே விநாயகர் சதுர்த்தியில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் விநாயகர் சிலையை வடிவமைத்த மாணவர்கள் தற்போது கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி இப்படைப்பை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.